தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதிபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால நம்ம சேனல்ல பக்தி ஒளி பரவி கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில முதல்ல நல்லபடியா நடக்கணும். சிவபெருமான் அடியார் பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, பொருள் வேண்டேன் புகழ் வேண்டேன் தந்தை தாயும் இருந்து எனக்கு இப்பூவுலகில் யாவும் வேண்டேன் ஐயனே நின்னருள் ஒன்றே போதுமே என் சிவ செல்வமே. வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கணும் சார். எப்படி ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா, நல்ல முறையில வாழ கத்து கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. இந்த காலத்துல என்ன கத்து கொடுக்குறா? குழந்தை 2, 3, 4 வயசு குழந்தைய தலை விரிச்சு அழிச்சுன்னு போறா. அது வயசுக்கு ஒரு பொண்ணுங்கள்னா ஆஃப் டயரை போட்டுன்னு போறா. கோவிலுக்கு வந்தாலும் அப்படிதான் வர. நல்வழிப்படுத்தல் அப்படின்னு ஒரு இது. நம்ம அண்ணாமலையாற்ற தான் அந்த நல்வழிப்படுதல் கிடைக்கும். நல்ல மனம் வேண்டும், நல்ல உட வேண்டும், நல்ல சிந்தனையோடு இருக்கணும். அடியார் சொல்றார், பொன்னும் பொருளும் எனக்கு வேண்டாம் என்று சொல்றார். அது இன்னுமே பண்ண முடியாது. அதை நீங்க சம்பாதிச்சு அடுத்தவனுக்கு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, நீங்க உங்களுடைய உடலில் இருந்து உயிர் போகும் பொழுது கூட உன் மனைவியோ உன் குழந்தையோ உன் உறவினர்களோ மகாபாவி நல்லா சம்பாதிச்சான்னு செத்து போயிட்டான்பா, காசு கொடுக்கலம்பா. ஆனால் நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதை ஒருவனும் சொல்ல மாட்டான். உன் கஷ்டம் உன்னுடன் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது சார். நான் நல்லா நிம்மதியா இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல மனசு கிடைக்கணும். நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு பெய்யும் மழை. நல்லவன் ஒத்தனுக்காக மழை பெய்யும். அதே போல இங்க ஒரு பெரிய அடியாரை மாத்தினது நல்லொழுக்கம். யார் அப்படின்னா, அண்ணாமலையார் தான் மாத்தினார். அருணகிரிநாதனுடைய சகோதரி ஆதி அம்மை. அந்த அம்மா மாதிரி சகோதர தத்துவத்தை இந்த உலகத்துக்கு அதிகமா நிரூபித்தவங்க அவங்க தான். இந்த காலத்துல என்னன்னா, அண்ணா தம்பிகளை ஏமாத்துறாங்க, அக்கா தங்க தம்பிகளை ஏமாத்துறாங்க, தம்பிகள்ல அக்கா தங்களை ஏமாத்துறாங்க. ஒரே ஏமாற்று வாழ்க்கையா இருக்கு. ஆனால் ஆதியம்மை தன்னுடைய தாயாருக்கு செய்து கொடுத்த அந்த சத்திய பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு புலவரை, பெரிய ஒரு தரிசனம் பண்ணக்கூடிய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உள்ளவரை, அருணகிரிநாதரை உருவாக்கியவள். இப்படி இருக்கணும் சார் வாழ்ந்தா. நம்ம குழந்தைகள ஒரு விதத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்ப என்ன சொல்றார், ஆதி அம்மையார் திருவண்ணாமலையில இருந்துட்டே இருந்தாலாம். அருணகிரிநாதருடைய போக்கெல்லாம் பிடிக்கல, இருந்தாலும் நல்வழிப்படுத்துதல் வேண்டும். இது எதுக்காக சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லுங்க. நல்வழிப்படுத்துதல். எத்தனை வயசு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து பக்தியை கொடுங்க, செல்ல கொடுக்காதீங்க. ஒரு ஸ்லோகமான கத்து கொடுங்க. பத்திராத்துக்கு போனேன், அவத்துல ஜாதகம்லாம் பார்த்துட்டு ஒரு பரிமாணமா பேசியிருந்தா. அவத்துல குலதெய்வ பேரை கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. அவனுக்கு காலேஜ் படிக்கிறான். அவன் கேட்கிறான், வாட் இஸ் திஸ் குலதெய்வம் போறது அப்படின்னு கேட்கிறான். என்ன சார் இது, என்ன வளர்க்குறேன்? நாளைக்கு உங்க பேரை சொல்றதுக்கு அவன் கூச்சப்படுவான். அப்படிலாம் இருக்காதீங்க, சொல்லிக் கொடுங்கள். முன்னோர்கள் பேரையும் சொல்லிக் கொடுங்கள். அப்படிப்பட்டவர்தான் இந்த ஆதி அம்மையார். என்ன சொன்னார் தெரியுமா? திருவண்ணாமலை அண்ணாமலையாரிடம் கேட்டாள். அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மாற்றங்கள் மாறும். வாழ்க்கையில நீங்க மாறணுங்க. இந்த கோவிலுக்கு தாங்க போகணும், இந்த சுவாமியை தான் முதல்ல பார்க்கணும். வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன்,
பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே பையன் பார்க்கறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையாரை போய் பார்த்துடுவாங்க. பையனை உங்களுக்கு பிடிச்சி போயிடும், பொண்ணை டக்குன்னு பிடிச்சி போயிடும், அந்த ஃபேமிலி சம்பந்தி பிடிச்சி போயிடும். அண்ணாமலையார் நிறுத்தி வைப்பார் அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட ஆதியம்மை அருணகிரிநாதருக்காக எம்பெருமானிடம் கேட்கிறார். எப்படி தெரியுமா? எம்பெருமானை தன் உறவாக வைத்துக் கொண்டார். வீட்டுல கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க, வேஷ்டி புடவெல்லாம் எடுப்பாங்க கல்யாணத்துக்கு. மாமா பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்கும் எடுப்பாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு முதல்ல எடுக்க மாட்டாங்க. முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு துண்டு எடுக்கணும், ஒரு வேஷ்டியான எடுக்கணும். அவாத்து தெருவில் இருக்கும் அந்த பிள்ளையார், டெய்லி பிரார்த்தனை பண்ணி போவா. கல்யாணத்துக்கு போது அவருக்கு ஒரு வேட்டி கிடையாது. விநாயகப் பெருமானுக்கு நம்ம பாத்துல தீபாவளி ஆனா ஒரு கடையில போய் வேஷ்டி எடுக்க போறோம், நம்ம பாத்துல எல்லாருக்கும் எடுக்க போறோம்னா முதல்ல விநாயகப் பெருமானுக்கு நம்ம பார்த்து குலதெய்வத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்மளோட இருக்கக்கூடியது அதெல்லாம் மறைமுகமாக. அப்படிப்பட்ட இந்த ஆதி அம்மையாருடன் அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். எப்படி அம்மையார் பாடினார் தெரியுமா? அப்பனும் நீ அம்மையும் நீயே, அப்பனும் நீயே அம்மையும் நீயே, ஐயனும் நீயே, அன்புடைய மாமனும் மாமியும் நீயே, என்னன்னா மலையாளே அன்புடன் மாமனும் மாமியும் நீயே, ஒப்புடை மாதரும் ஒன்றும் நீயே. எப்படி பாடுறார் பாருங்களேன் அந்த அம்மையார். சிவபெருமானை தன் குடும்பத்துல மாமா மாமின்னு கூப்பிடுறா சார், அப்பா அம்மான்னு கூப்பிடுறா. நம்ம கூப்பிடலாமா? நம்ம அப்பா அம்மாவே டேடி மம்மின்னு கூப்பிடுறா, அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறான், அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். இங்க சொல்றார், ஒப்புடைய மாதரும் ஒன்னும் நீயே, ஒரு குலம் சுத்தமும் ஓரிரும் நீயே. என் பந்துக்கள்லாம் நீதான். எனக்கு பங்காளி யாரான்னு கேட்டான்னா அந்த அம்மையார் சொல்ற எனக்கு எல்லாம் அண்ணாமலையார். கஷ்டப்படும் போது யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க சார், நல்லா உணர்ந்துக்குங்க. எல்லாரும் உணர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பந்துக்கள், பெற்ற தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, குழந்தைகள், நீ கஷ்டப்படும் போது உன்னிடம் ஒருவனும் இருக்க மாட்டான். யார் இருப்பார் அப்படின்னா அண்ணாமலையான் இருப்பான். அம்மையார் சொல்ற. அப்படிப்பட்ட அம்மையார் சொல்றார், தூய்மையும் உய்மையும் தோற்றுவாய் நீயே, துறையன் நெஞ்சில் துறவிப்பாய் நீயே, இப்பொன்னும் நீயே, மணியும் நீயே, என் முத்தும் நீயே, என் ஐயரே அண்ணாமலையாரே, இறைவன் நீ ஏற்றுதால் என் செல்வம் நீயே, என் சிவபெருமானே. அம்மையார் எப்படி பாடியிருக்கார் பார்த்தீங்களா? அப்படி ஒரு அழகு சார். சிவபெருமானை தன் குடும்பத்துல ஒத்தனா ஏத்துன்னு இருக்கான், ஏத்துக்கல வச்சுட்டான். அப்படி இந்த நல்வழிப்படுத்துவதற்கு பாடுறா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், பக்கத்தாத்து மாமிகிட்ட போய் சொல்லுவோம், என் பையன் இதை மாதிரி பண்றான், என் பொண்ணு இதை பண்றான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லுவோம். அவள்கிட்ட சொன்னேன்னா அது வேற மாதிரி போகும். நீங்க உங்க சுவாமிகிட்ட சொல்லுங்களேன், இதே மாதிரி என் குழந்தைகள்லாம் நல்வழிப்படுத்துப்பா, அண்ணாமலையாண்ட போய் கேளுங்க. அவர்தான் அருணகிரிநாதரை உருவாக்கியவர். இந்த அம்மையார் கேட்ட கேள்வி பிரார்த்தனைக்கு சுவாமி வந்து நேர அனுகிரகம் பண்ற. சிவபெருமானே முருகன், முருகனே சிவபெருமான். எவ்வளவு பாடல் எழுதினார், எப்படி இருந்தவர். கெட்டு குட்டிச்சோரா போனவர் அருணகிரிநாதர். ஆனால் ஒரு வினாடியில மாறி போயிடுது எல்லாம். இது யாருடைய மகாபலன்? இந்த அம்மையார் சகோதரியுடைய மகாபலன். ஆனால்தான் இந்த பிறவில நம்ம சகோதர சகோதரிகளா பிறந்திருக்கோம் பார்த்தீங்களா, பாசத்தோடு இருக்க வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் 5 அண்ணா 4-5 அக்கா தங்கைகள், மொத்தம் ஒரு வீட்டுல 10-12 பேர் இருப்பா. இப்போ ஒரு வீட்டுக்கு 1 தான், ஒரு பையன் இல்லைன்னா ஒரே ஒரு பொண்ணு. ஏன்? கலி புருஷன் என்ன கேக்குது இந்த உலகத்துல? பொன்னை குடு, பொருளை குடு, எல்லாத்தையும் குடு 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 குடுன்னு கேட்கிறேன். சுவாமி எல்லாம் கொடுக்கிறார், ஆனா ஒன்னே ஒண்ணு கொடுக்கலையே, நிம்மதியை கொடுக்கலையே, உணர்வுகளை கொடுக்கலையே. கோயில் வாசல்ல போறான், இப்படி சாமி கும்பிடுறானா இப்படி கும்பிடுறான், அது என்னன்னு தெரியல.
ஏன்? பகவான் 2 கையை கொடுத்திருக்கானே. பரமேஸ்வரா அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆதி அம்மையார் அருணகிரிநாதருக்காக நற்பண்புகளை உருவாக்குவதற்காக அண்ணாமலையாரோட வேண்டினார். இது எதுக்காக இங்க அருணகிரிநாதரை கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்துல குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல பண்புகள் வரணும். கலியுகத்துல மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்கோம். டிவி பார்த்துட்டு இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. லௌகீகமா இருந்தால் கூட ஒரு நாளைக்கு 100% வச்சுங்களேன், ஒரு 20% சுவாமி மேல பக்திய தர்மத்தை கொண்டு நிறுத்தணும். மீதி 80 நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. அந்த 20 உங்களை காப்பாற்றும். அப்படிப்பட்ட இந்த அம்மையார் அண்ணாமலையாரிடம் கேட்கிறார். எம்பெருமான எப்படி கூப்பிட்டா தெரியுமா? செல்வமே என் செல்வமுத்தே என் மாணிக்கமே என் மரகத செல்வமே என் சிவபெருமானே. எப்படி கூப்பிடுறா பாருங்க, குழந்தைய கூப்பிடுறா மாதிரி கூப்பிடுறா. என்னை ஈன்ற அப்பனும் அம்மையும் நீயே, என் உறவும் நீயே, என் சுற்றமும் நீயே, என் மாமனும் மாமியும் நீயே. அண்ணாமலையார்கிட்ட போனேன்னா நமக்கு என்ன சார், வரவே வேணாம் சார். ஆனால் தான் அங்க சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் அங்க இருக்கா, விட்டுட்டு ஓடி போயிடுவான். அங்கதான் 2 ஊருக்கு சொல்லாம போகணும். ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு காசி. சன்னியாசம் வாங்குறேன், சித்தரா போறேன் சொல்லப்படாது. சுவாமி உன்னை கூப்பிடுறார் அப்படின்னா எல்லாத்தையும் நீ பண்போடு அந்த பூலோகத்துல வாழ்ந்துடணும். உன்னை கெட்டவன் சொல்லி ஓடிவிட்டான்னு சொல்லக்கூடாது. நல்ல பக்திமான்யா, நல்ல தர்மவான், நெத்தியில பட்டையாடிச்சுன்னு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுண்டு சிவபக்தின்னு சொல்றதை விட செயல்ல காமிக்கணும். அப்பதான் அண்ணாமலையார் அங்க சொல்றார். அதனால ஆதியம்மையார் அப்படிதான் சிவபெருமான் போய் கேட்டார், வேற எதுவுமே கேட்கல. சிவபெருமான் சுற்றமும் நட்புமாக உறவுமாக எல்லா பந்துக்களுமாக அந்த அம்மையாருக்கு அனுகிரகம் பண்ணத்தினால்தான் அருணகிரிநாதர் பெரிய ஒரு பாக்கியவானாக மாறினார். அப்படிப்பட்ட அண்ணாமலையாருடைய அனுகிரகத்துடன் நற்பண்புகள் உருவாக பௌர்ணமியில போய் தரிசனம் பண்ணுங்கோ. குழந்தைகளை அழிச்சுன்னு போங்கோ. அழிச்சுன்னு போனா அந்த சிவபெருமான கண்ணுல காமிங்க. அப்படியே எனக்கு நல்வழிப்படுத்தி என்று சொல்லுங்கள், அது போதும். அருணகிரிநாதருக்கு எப்படி அருளினாரோ அதே போல் என் குடும்பத்துக்கும் அருளும் அப்பனே என்று சொல்லி அண்ணாமலையாரை வழிபட்டு எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தோட, அருணகிரிநாதருடைய பெரிய அனுகிரகத்தோட, ஆதியம்மையாருடைய பெரிய பக்தி, அவருடைய அனுகிரகத்தாலும் நம்ம குடும்பமும் நற்பெயர் ஏற்று நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அண்ணாமலையாருக்கு அரோ